இந்த உலகத்துல ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு இலுமினாட்டிகள் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. பூமி உருண்டை கிடையாது, தட்டையா தான் இருக்குன்னு கிளைம் பண்றவங்க இருக்காங்க. பிரமிடுகளை ஏலியன்ஸ் தான் கட்டினாங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க. வேக்சின் போட்டா உடலுக்கு கெடுதின்னு நம்புறவங்க இருக்காங்க. இப்படி நம்மால ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்க முடியும். இத பத்தி நம்முடைய தமிழ்நாட்டுல கூட சில பேர் சுவாரஸ்யமா பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த கான்ஸ்பிரசி தியரிஸை பிலோசாபிக்கலா அணுகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிச்சாகணும். என்னன்னா, உலகத்துல சதி வேலைகளே நடக்கல, எல்லாமே வெளிப்படையா தான் இருக்குன்னு நம்மால சொல்லிட முடியாது. அப்படி சொன்னா அது ரொம்ப வெகுளித்தனமா போயிடும். சோ ஒரு கான்ஸ்பிரசி தியரி உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அதனால இந்த வீடியோல அந்த தியரிஸ் எல்லாமே சரியா தவறாங்கறத பத்தி நம்ம பேச போறது கிடையாது. அதற்கு மாறா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்ங்கறத பத்தி தான் பேச போறோம். அதாவது இந்த வீடியோவுடைய மைய கரு எதுன்னா கான்ஸ்பிரசி தியரிஸ் கிடையாது. அதற்கு மாறா அதன் மீது வைக்கப்படுற நம்பிக்கை, அதாவது பிலீஃப் தான் மைய கரு. சோ ஒரு விஷயத்தை எப்படி நம்பணும், எதன் அடிப்படையில் நம்பணும் அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய சென்ட்ரல் தீம். அதனால இதுக்கு ரிலவெண்டா இருக்கிற ரெண்டு அறிஞர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இதை நான் ஏன் கவர் பண்ண நினைச்சேன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தைக்கு வேக்சின் போறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். என்னுடைய ஒய்ஃபும் குழந்தையும் வேக்சின் ரூமுக்குள்ள இருந்தாங்க. நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல சுவர்ல குழந்தைகளுக்கு போட வேண்டிய வேக்சின் லிஸ்ட் ஒரு போர்டுல எழுதி வச்சிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல பிசிஜி, ஓபிவி, எம்எம்ஆர், ஹெப்படைட்டிஸ்னு நிறைய பேர்கள் எழுதி வச்சிருந்தாங்க. அந்த பேர்களை படிக்கும் போது எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, அது வெறுமனே சாதாரண மருந்துகளுடைய பேர்கள் கிடையாது. அதற்கு மாறா அதற்கு பின்னாடி பல தசாப்தங்களா நடந்த ஆராய்ச்சிகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கின ஒரு மனித உழைப்பு அதுல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த ஒவ்வொரு பெயர்களுக்கு பின்னாடியும் பல கொடூரமான மரணங்கள் இருக்கு. அப்ப அந்த பெயர்கள் எதை எடுத்துக்காட்டுதுன்னா, மனிதகுலம் அனுபவிச்ச பல கொடுமையான நோய்களுக்கான தீர்வை எடுத்துக்காட்டுது. சோ அதன் வழியா தான் மனிதர்கள் மரணத்தை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சிருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா, 20ஆம் நூற்றாண்டுல மட்டும் ஸ்மால் பாக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய பெரியம்மை நோயால குறைஞ்சபட்சம் 30 கோடி மக்கள் இறந்திருக்காங்க. சோ இயற்கை எண்ணெய் அடிச்சா அது எவ்வளவு வலிக்குங்கிறத நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம். ஆனா அந்த அடியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக மனிதர்கள் ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அதற்கான ஞாபக சின்னத்தை நம்மால இப்ப கூட பார்க்க முடியும். எங்கன்னா, நம்ம அப்பா அம்மாவுடைய இடது கை மேல் பகுதியில் ஒரு தடுப்பூசி போட்ட வடு இருக்கும். அது எதை எடுத்துக்காட்டுதுன்னா, நம்ம பெரியம்மையை ஒளிச்சு கட்டிட்டோங்கிறத எடுத்துக்காட்டுது. ஆக்சுவலி நானுமே ஸ்மால் பாக்ஸால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய போட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதை எங்க அம்மா கிட்டயுமே காமிச்சேன். ஏன்னா என் வாழ்க்கையில அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்கள நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஆனா எங்க அம்மாவுக்கு அதனுடைய வீரியம் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவங்களுடைய காலத்துல ஏகப்பட்ட பேர் அதால இறந்திருக்காங்க. சோ அவங்களுடைய காலத்துல கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒரு கொடூரமான விஷயம் என்னுடைய காலத்துல இல்லாமலே போயிடுச்சுங்கிறது எனக்கு ஒரு பெரிய மிராக்கிளா தெரியுது. அதே மாதிரி போலியோவை எடுத்துக்கிட்டா 80கள்ல வருஷத்துக்கு 3 லட்சம் குழந்தைங்க முடமாயிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கூட போலியோவால பாதிக்கப்பட்டு கைகால் சரியா வராத 1-2 பசங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா அது இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இன்ஃபேக்ட் இல்லாமலே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதை நம்ம அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்கோம். சோ ஒரு சொட்டு போலியோ மருந்துங்கிறது ஒரு குழந்தைய வாழ்நாள் முழுக்க நடக்க வைக்குது. அப்ப கண்டிப்பா இதுவும் ஒரு பெரிய மாற்றம் தான். அப்ப இந்த போலியோவா இருக்கட்டும், பெரியம்மையா இருக்கட்டும், இது எல்லாம் உலகத்தையே நடுங்க வச்ச நோய்கள். ஆனா அது எல்லாத்தையுமே வேக்சின் வச்சு நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்மள பயமுறுத்திட்டு இருக்கிற நோய்கள் நம்முடைய குழந்தைகளை அண்டாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நான் அந்த பழைய போர்டுல பார்த்த சின்ன சின்ன வேக்சின் லிஸ்ட் தான். சோ நான் அந்த போர்டை பார்க்கும்போது என்னுடைய மைண்ட்ல இந்த தாட்டு தான் வந்தது. ஆனா இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான கேள்வி நம்ம கேட்கணும். என்னன்னா, என்னதான் இவ்வளவு கொடிய நோய்களை இந்த வேக்சின்ஸ் கட்டுப்படுத்தி இருந்தாலும் அதற்கு எதிரான ஆன்டி வேக்சின் தியரி எப்படி ஃபார்ம் ஆனிச்சுங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா நிலாவுக்கு இன்னும் மனுஷன் போகலங்கிற தியரியா இருக்கட்டும், பிரமிடுகளை ஏலியன்ஸ் தான் கட்டினாங்கங்கிற தியரியா இருக்கட்டும், இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை டைரக்டா பாதிக்காத விஷயங்கள். ஆனா தடுப்பூசிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கும் மிக நெருக்கமா இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இதற்கு எதிரான ஒரு தியரியை மக்கள் ஏன் நம்புறாங்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆன்டி வேக்சின் தியரியை 105 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இன்ஃபேக்ட் வேக்சினுக்கு எதிரான கான்ஸ்பிரசி தியரிங்கிறது ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு விதமா இருந்திருக்கு. உதாரணம் சொல்லணும்னா, பெரியம்மைக்கு வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டப்ப மாட்டினுடைய புண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வைரஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா அந்த காலத்துல மாட்டினுடைய உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மனுஷனுக்குள்ள செலுத்தினா மனுஷனுக்குள்ள மாடுகளுடைய குணாதிசயங்கள் வந்துரும்னு ஒரு பாப்புலரான தியரி இருந்தது. ஆனா வேக்சினுக்கான எவிடன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தியரி காலப்போக்கில் காணாம போயிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் வேக்சினுக்கு எதிரான தியரி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நம்முடைய காலத்துல இருக்கிற தியரிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா அது வேக்சினை மட்டும் கொஸ்டின் பண்ணாம மெடிக்கல் இண்டஸ்ட்ரியவே கொஸ்டின் பண்ணுது. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, வேக்சின் மூலமா நோய்கள் குணமாகிறத விட அதுல கலக்கப்படுற கெமிக்கல்ஸ் மூலமா நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனா லாப நோக்கத்துக்காக கம்பெனிகளும் சரி அரசாங்கமும் சரி ஒன்னா கூட்டு சேர்ந்து ஆபத்துக்களை மறைக்கிறாங்கன்னு இது கிளைம் பண்ணுது. இப்போ இந்த தியரிங்கிறது ரொம்ப நாளா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இது எப்ப பெருமளவுல பூமாக ஆரம்பிச்சதுன்னா 1998 நடந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான். என்னன்னா, ஆண்ட்ரூ வேக்ஃபீல்டுங்கிற டாக்டர் ஒருத்தர் ஒரு ஃபேமஸான ஜர்னல் ஒன்னு சப்மிட் பண்ணாரு. அந்த ரிசர்ச்ல அவர் என்ன கிளைம் பண்ணாருன்னா, எம்எம்ஆர் வேக்சின் போறதுனால குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வரும்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. இந்த நியூஸ் மீடியால பயங்கர வைரல் ஆனிச்சு. உலகத்துல இருக்கிற பல பெற்றோர்கள் பயந்து போய் தங்களுடைய குழந்தைகளுக்கு வேக்சின் போறதையே நிறுத்த ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆன்டி வேக்சர்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தொடக்கமாவே அமைஞ்சது. ஆனா உண்மை
என்னன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மத்த சயின்டிஸ்டுங்க இதை செக் பண்ணி பார்த்தப்ப இது முழுக்க முழுக்க ஃப்ராடுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா வேக்ஃபீல்ட் அந்த ரிசர்ச் டேட்டாவை பொய்யா மாத்தி எழுதியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு சொந்தமா வேற ஒரு வேக்சின் கம்பெனி இருந்ததுனால அவர் வேணும்னே MMR வேக்சினை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாரு. சோ 2010ல மெடிக்கல் கம்யூனிட்டி அவருடைய ஜேர்னலை முழுமையா ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய மெடிக்கல் லைசன்ஸையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா என்னதான் அவர் ஒரு டாக்டர் இல்லைன்னு அறிவிச்சிட்டாலும் அவர் மூலமா டேமேஜ்ங்கிறது ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த பொய்யான ஆய்வை நம்பி மக்கள் வேக்சின் போடாம விட்டதுனால ரொம்ப நாளா வராம இருந்த மீசில்ஸ், ருபல்லா போன்ற நோய்கள் மறுபடியும் பரவி பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப இங்க கேள்வி என்னன்னா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம மக்கள் ஏன் ஒரு விஷயத்தை நம்புறாங்கிறது தான். ஏன்னா வேக்ஃபீல்டே எடுத்துக்கிட்டா அவர் வெறும் ஒரு ரிசர்ச் பேப்பரை மட்டும் தான் சப்மிட் பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி சயின்டிபிக் டொமைன்ல ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. ஆனா பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சயின்டிபிக் பேப்பரை ரிலீஸ் பண்ணிட்டாலே அது உண்மையா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா சயின்ஸ்ங்கிறது அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுல பியர் ரிவ்யூ, ரெப்ளிகேஷன், ஃபால்சிஃபிகேஷன் ஏகப்பட்ட படிநிலைகள் இருக்கு. இப்ப வேக்ஃபீல்டுடைய பேப்பர்ங்கிறது பியர் ரிவ்யூல மட்டும் தான் செலக்ட் ஆயிருந்தது. அதாவது பியர் ரிவ்யூனா என்னன்னா மெடிக்கல் கவுன்சில்ல சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க முன்னாடி ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆய்வுல மெத்தடாலஜி எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணிருக்காங்களா, அந்த ஆய்வை சரியான என்விரான்மெண்ட்ல செஞ்சிருக்காங்களா, அதனுடைய முடிவுகளை சரியா டெரைவ் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு பேப்பர் பியர் ரிவ்யூல பாஸ் ஆயிட்டதுனாலேயே அது சரியானதுன்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த பேப்பர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சயின்டிபிக் கம்யூனிட்டில பல விஷயங்கள் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும். என்னன்னா அந்த பேப்பரை படிச்சு பார்த்துட்டு அதனுடைய ரா டேட்டாவை யூஸ் பண்ணி வேற ஒரு சயின்டிஸ்ட் வேற ஒரு இடத்துல அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் பண்ணி பார்ப்பாரு. அவர் பண்ணும்போது அதே ரிசல்ட் அப்படியே வந்துச்சுன்னா இந்த பேப்பர் மேல நம்பிக்கை கூடிக்கிட்டே வரும். இப்ப இதே மாதிரி வெவ்வேறு சயின்டிஸ்டுங்க ஒரே ரிசர்ச்சை வெவ்வேறு இடங்கள்ல பண்ணி சோதிச்சு பார்ப்பாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன்ல பாஸ் ஆனாதான் ஒரு பேப்பருக்கான முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். இதை தாண்டி ஃபால்சிஃபிகேஷன் ஒன்னு இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பரை தவறுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக பல சயின்டிஸ்டுங்க வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அதை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. இது ஏதோ ரிவெஞ்ச் மாதிரி கிடையாது. அதற்கு மாறா இதுதான் சயின்ஸ் உடைய கோர் ஸ்பிரிட். சோ இப்படி பல பேர் பல வருஷமா ட்ரை பண்ணியும் அந்த ரிசர்ச்சை உடைக்க முடியலன்னா அந்த பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அந்த ரிசர்ச் பேப்பர் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். சோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பையன் ஒரு கணக்கு போடும்போது டீச்சர் அதை பார்த்து அவன் ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கானா, சரியான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கானான்னு செக் பண்ணா அது பியர் ரிவ்யூ. ஆனா அதே கணக்கை அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வேற ஒரு பையன் போடும்போது அவனுக்கும் அதே ஆன்சர் வருதான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா அதுக்கு பேரு ரெப்ளிகேஷன். ஆனா அந்த ஃபார்முலாவை வேறு வகையான கணக்குகள் அப்ளை பண்ணி அது எங்கேயாவது ஃபெயில் ஆகுதான்னு திட்டமிட்டு செக் பண்ணா அதுக்கு பேரு ஃபால்சிஃபிகேஷன். சோ பியர் ரிவ்யூங்கிறது ஒரு பேப்பருடைய தரத்தை நிர்ணயிக்கிற விஷயம். ரெப்ளிகேஷன்ங்கிறது அந்த பேப்பர் மேல நம்பகத்தன்மையை அதிகரிக்கிற விஷயம். ஆனா ஃபால்சிஃபிகேஷன்ங்கிறது அந்த பேப்பரை உடைக்க நினைக்கிற விஷயம். இப்போ இந்த மூணு கால வச்சுக்கிட்டு தான் சயின்ஸ் ரொம்ப பொறுமையா ஆனா ரொம்ப தெளிவா முன்னேறுது. இப்ப வேக்ஃபீல்டுடைய பேப்பருங்கிறது ரெப்ளிகேஷன்லயே அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய சயின்டிஸ்டுங்க அவரோட ரிசர்ச் அப்படியே பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் தப்பா வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மொமெண்ட் வரைக்கும் வேக்ஃபீல்டுடைய பேப்பர்ங்கிறது ஒரு ஃபால்ஸான சயின்டிபிக் பேப்பர் தான். ஆனா இது எப்போ ஒரு கான்ஸ்பிரசி தியரியா மாற ஆரம்பிக்குதுன்னா மக்கள் அந்த பேப்பரை நம்புறது மட்டும் இல்லாம அதற்கு மேல ஒரு ரகசிய சதி இருக்குன்னு நம்பும் போது தான் அது ஒரு கான்ஸ்பிரசி தியரியா மாறுது. அதாவது அரசாங்கமும் மருந்து நிறுவனமும் உண்மையை மறைக்கிறாங்க, எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க, வேக்ஃபீல்ட் சொன்னதுதான் சரி, அவர் உண்மையை சொன்னதுனால அவர் அடக்கி உட்கார வச்சுட்டாங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மொமெண்ட்ல அது சயின்டிபிக் டொமைன்ல இருந்து கான்ஸ்பிரசி தியரி டொமைனுக்கு மாறிடுது. இப்ப இது போன்ற கான்ஸ்பிரசி தியரிஸ் உடைய பலம் எங்க இருக்குன்னா பெரும்பாலான தியரிஸ் முழுக்க முழுக்க பொய்யும் கிடையாது, முழுக்க முழுக்க உண்மையும் கிடையாது. சோ எங்கேயோ நடந்த உண்மையை எடுத்துக்கிட்டு அதன் மீது தெளிவான ஆதாரங்கள் இல்லாத கதைகளை கட்டமைக்கிறது தான் ஒரு கான்ஸ்பிரசி தியரியுடைய வேலை. சோ இதுல எது உண்மை எது யூகம்னு பிரிச்சு பார்க்கிறதுங்கிறது கஷ்டமாயிடும். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னபடி வரலாற்றுல பல சதி வேலைகள் நடந்திருக்கிறது உண்மைதான். அதனால ஒரு அரசாங்கம் சொல்றத அப்படியே நம்மால கண்ணை முடிக்கிட்டு நம்பிடவும் முடியாது. ஆனா அதே வேளையில அரசாங்கம் சொல்றதுனாலேயே அது பொய்ன்னு நம்மால நிராகரிக்கவும் முடியாது. இப்ப இந்த குழப்பத்தை வச்சுக்கிட்டு தான் கான்ஸ்பிரசி தியரிங்கிறது எப்பயுமே உயிர் போடவே இருக்கும். ஆக்சுவலி கான்ஸ்பிரசி தியரிங்கிற வார்த்தையிலேயே கான்ஸ்பயர்ங்கிற வேர்டு வருது. கான்ஸ்பயர்னாலே ரகசியமா சதி செய்யறங்கிறது தான் அர்த்தம். சோ அப்ப ஒரு விஷயம் ரகசியமா நடக்கும்போது அங்க இயல்பாவே எவிடன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப சுவாரஸ்யம் என்னன்னா ஒரு விஷயத்துக்கு எவிடன்ஸ் இல்ல அப்படிங்கறதே ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்கு ஒரு பெரிய பலமா மாறிடுது. ஏன்னா எல்லா எவிடன்ஸையும் சதிகாரங்களே அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி எவிடன்ஸ் இல்லாததையே அது ஒரு எவிடன்ஸா மாத்திடும். அதனால தான் குறைவான எவிடன்ஸை வச்சுக்கிட்டே ஒரு கான்ஸ்பிரசி தியரியால சர்வே ஆக முடியும். ஆனா இப்படிப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா நம்முடைய சேனல்ல சயின்ஸ் வெர்சஸ் சூடோ சயின்ஸ்ங்கிற தலைப்புல கால் பாப்பரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா கண்டிப்பா அந்த வீடியோவையும் பாருங்க. ஏன்னா நான் போஸ்ட் பண்ணதுலயே எனக்கு ஃபேவரட்டான வீடியோக்குள்ள அதுவும் ஒன்னு பல பேர் நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க. சோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் இந்த வீடியோட எண்ட்ல இணைக்கிறேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. அதுல கால் பாப்பர் என்ன சொல்லிருப்பாருன்னா சயின்ஸுக்கும் சூடோ
சயின்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, நாம மேல பார்த்த ஃபால்சிஃபைபிலிட்டி தான். அதாவது ஒரு தியரியை தப்புன்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த தியரிக்குள்ளேயே இருக்கணும். அந்த வாய்ப்பு இருந்தும் அந்த தியரியை உடைக்க முடியலன்னா அந்த தியரி ஸ்ட்ராங்கானதுன்னு அவர் கிளைம் பண்ணிருப்பாரு. ஆனா கான்ஸ்பிரசி தியரிங்கிறது ஃபால்சிஃபைபிள் கிடையாது. அதாவது அந்த தியரியை நீங்க தப்புன்னே ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரி தப்புன்னு நீங்க எவ்வளவு பெரிய எவிடன்ஸை கொண்டு போய் வச்சாலும் அந்த எவிடன்ஸையே அந்த சதிகாரங்க தான் போலியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த தியரி தன்னைத்தானே காப்பாத்திக்கும். சோ இந்த எஸ்கேப் ரூட்டோட வர கான்ஸ்பிரசி தியரியை நம்ம எப்படி அணுகணும்ங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப இந்த இடத்துல தான் வில்லியம் கிளிஃபோர்ட் அப்படிங்கிற பிலாசபர் உள்ள வராரு. இவர் யாருன்னா பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன், கூடவே நம்பிக்கை சம்பந்தமான எத்திக்ஸை பேசின ஒரு பிலாசபர். சோ அவர் சொன்ன எபிஸ்டமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கான்செப்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் இதுல ஃபேமஸான ஒரு உதாரணம் சொல்றாரு. என்னன்னா, ஒரு கப்பல் முதலாளி இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் தன்னுடைய கப்பல்ல நிறைய பயணிகளை ஏத்திட்டு கடல்ல அனுப்ப போறாரு. ஆனா அந்த கப்பல் ரொம்ப பழசாயிடுச்சு, அது கடலுக்கு போனா தாக்கு பிடிக்குமான்னு அவருக்கே ஒரு சந்தேகம் வருது. ஆனா அதை செக் பண்ணி சரி பண்ணணும்னா அவருக்கு ரொம்பவே செலவாகும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, கடவுள் மேல பாரத்தை போட்டு கப்பல் அனுப்பிடுவோம். ஏன்னா இந்த கப்பல் இதுக்கு முன்னாடி பல தடவை பத்திரமா போய் சேர்ந்திருக்கு, இந்த முறையும் பத்திரமா போய் சேரும்னு எந்த எவிடன்ஸும் இல்லாம நம்புறாரு. அதனால அந்த கப்பலை செக் பண்ணாமலே அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த கப்பல் நடுக்கடல்ல மூழ்கி அதுல இருந்து எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல கிளிஃபோர்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, அந்த கப்பல் முதலாளி செஞ்சது தப்பான்னு கேட்கிறாரு. பெரும்பாலான பேர் தப்புன்னு தான் பதில் சொல்லுவாங்க. ஆனா அவர் பண்ணது தப்புன்னா அவர் எந்த இடத்துல தப்பு பண்ணாருன்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா ஒருவேளை அந்த கப்பல் அதிர்ஷ்டவசமா புயல சிக்காம பத்திரமா போய் சேர்ந்திருந்தா அவர் பண்ணது ரைட்டா இருக்குமான்னு தன்னுடைய கேள்வியை முன்வைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கப்பல் சேஃபா போய் சேர்ந்திருந்தாலுமே அவர் பண்ணது குற்றம் தான். ஏன்னா ரிசல்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம அது பத்திரமா போய் சேரும்னு நம்பினாரு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் அவர் செஞ்ச மிகப்பெரிய குற்றம்னு அவர் கிளைம் பண்றாரு. இததான் அவர் எபிஸ்டமிக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. என்னன்னா, போதுமான எவிடன்ஸ் இல்லாம எப்பையும் எங்கையும் எதையும் நம்ப கூடாது. அப்படி நம்புறது மாரலி தவறானதுன்னு கிளைம் பண்றாரு. சோ இங்க தான் அவருடைய தத்துவ பார்வைங்கிறது உள்ள வருது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உண்மை வேற, ஆதாரம் வேற. ஒருவேளை உண்மையும் ஆதாரமும் மேட்ச் ஆனிச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ரெண்டும் மேட்ச் ஆகாத ஒரு சூழ்நிலையில அந்த விஷயம் 100% உண்மையாகவே இருந்து ஆனா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இருந்தா நீங்க ஆதாரத்துடைய பக்கத்துல தான் நிக்கணும்னு அவர் உறுதியா சொல்றாரு. ஏன்னா மனிதர்களால எதிர்காலத்தையோ முழுமையான உண்மையையோ கணிக்க முடியாது. அப்ப எவிடன்ஸ் இல்லாத உண்மையை நம்பி அதிர்ஷ்டவசமா ஜெயிக்கிறத விட நம்முடைய கையில இருக்கிற எவிடன்ஸை வச்சு லாஜிக்கலா முடிவெடுக்கிறது தான் மனித குலத்துக்கு பாதுகாப்பானது. அதனாலதான் ஒரு விஷயம் உண்மையாகவே இருந்தும் அதை எவிடன்ஸ் இல்லாம நாம நம்பினா நாம பண்றது மிகப்பெரிய எபிஸ்டமிக் இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாரு. அதாவது அது அறிவு சார்ந்த ஒரு பொறுப்பற்ற தன்மைங்கிறாரு. இப்ப கிளிஃபோர்டோட இந்த ஐடியாவை நாம நம்முடைய நீதித்துறையோட ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு இனிமே நல்லா விளங்கும். ஏன்னா நம்முடைய சிஸ்டத்துல 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு ஃபேமஸான கான்செப்ட் இருக்கு. சோ ஒரு நீதிபதிக்கு தன்னுடைய உள்ளுணர்வாலேயோ அல்லது அனுபவத்தாலேயோ அவர் முன்னாடி நிக்கிறவன் தான் தப்பு பண்ணிருக்கான்னு அவருக்கு 100% தெரிஞ்சாலும் அவரால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவனுக்கு தண்டனையை கொடுக்க முடியாது. அதனாலதான் குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு ஏகப்பட்ட கேஸ் டிசால்வ் ஆனதை நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா நீதிபதி உள்ளுணர்வை நம்பி தீர்ப்பு கொடுக்கலான்னு சிஸ்டம் அனுமதி கொடுத்தா இன்னைக்கு ஒரு நீதிபதி சரியா தீர்ப்பு கொடுக்கலாம், ஆனா நாளைக்கு வேற ஒருத்தர் தனக்கு பிடிக்காத ஒருத்தரை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஜெயிலுக்குள்ள தள்ள வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா எல்லா நேரமுமே ஒருத்தருடைய இன்ட்யூஷன் சரியாகவே இருக்கும்னு நம்மளால சொல்லிடவும் முடியாது. அதனால இந்த பாத்துல பயணிச்சா ஒட்டுமொத்த நீதித்துறையுமே சீரழிஞ்சிரும். அதனாலதான் தனி மனிதனுடைய உள்ளுணர்வை விட எவிடன்ஸை மனித சமூகம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா முன்னிறுத்துது. சோ எவிடன்ஸ் இல்லாம எதையுமே நம்ப கூடாதுன்னு கிளிஃபோர்ட் சொல்லும்போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு கூடவா எனக்கு உரிமை இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நோ பிலீஃப் இஸ் எ பிரைவேட் மேட்டர்னு சொல்றாரு. அதாவது எந்த ஒரு நம்பிக்கையுமே தனிப்பட்ட விஷயமே கிடையாது. அது ஏன் அப்படிங்கறத அவர் 2 வகையா விளக்குறாரு. முதலாவதா, உங்களுடைய நம்பிக்கைங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அது நீங்க செய்ய போற செயலுடைய ஆணி வேறுங்கிறாரு. அதாவது உங்க மூளைக்குள்ள நீங்க வச்சிருக்கிற எந்த ஒரு நம்பிக்கையுமே என்னைக்குமே மூளைக்குள்ளேயே அடங்கி கிடக்காது. அது கண்டிப்பா உங்களுடைய செயல்களா மாறும். சோ நீங்க எப்படி ஓட்டு போடுறீங்க, ஒரு நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, உங்க குழந்தைகளை எப்படி வளர்க்குறீங்க, இது எல்லாமே உங்க நம்பிக்கைகளுடைய வெளிப்பாடு தான். அப்ப மனிதர்கள் ஒரு சமூகமா வாழும்போது உங்களுடைய செயல்கள் எப்படி சமூகத்தை பாதிக்குமோ அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கைகளுமே சமூகத்தை பாதிக்கும். சோ ஒரு நம்பிக்கை ஒருபோதும் பிரைவேட்டா இருக்க வாய்ப்பு இல்ல, அது கண்டிப்பா தன்னுடைய வேலையை சமூகத்துல காட்ட ஆரம்பிக்கும். ரெண்டாவதா, பாய்சனிங் த வெல் ஆஃப் ட்ரூத்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு ரிலவென்ட்டான பாயிண்ட தான் கிளிஃபோர்டுமே முன்வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மனித குலம் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு சேர்த்த அறிவும் உண்மையும் தான் நம்முடைய பொது சொத்து. அதாவது ஊருக்கு காமனா இருக்கிற ஒரு கிணறு மாதிரி. இப்ப நான் ஒரு பொய்யை எவிடன்ஸ் இல்லாம நம்பி அதை என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சொல்லி கொடுக்கறேன்னா நான் அந்த பொது சொத்துல விஷத்தை கலக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நான் அடுத்த தலைமுறைக்கு எவிடன்ஸ் இல்லாம எதையும் நம்புற ஒரு ஏமாளித்தனத்தை ஒரு பரம்பரை வியாதி மாதிரி கடத்துறேன். இது கிளிஃபோர்டுடைய பார்வையில மிகப்பெரிய தவறு. இதுல இருக்கிற நுவான்ஸான விஷயம் என்னன்னா, எவிடன்ஸ் இல்லாம ஒரு பொய்யை நம்பி அதனால வருகிற அழிவை விட எவிடன்ஸ் இல்லாம
எதை வேணாலும் நம்பலாங்கிற பழக்கம் ஒரு சமூகத்துல பரவணிச்சுன்னா அது அந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த ட்ரூத் ஃபைண்டிங் சிஸ்டத்தையே கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு சமூகத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. இப்ப கிளிஃபோர்டுடைய இந்த லாஜிக்கை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்டி வேக்சின் தியரி சம்பந்தமா ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, ஒருத்தர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வேக்சின் மோசமானதுன்னு நம்புறாருன்னு வச்சுக்குவோம். ஆனா 10 வருஷம் கழிச்சு அவர் நம்பின கான்ஸ்பிரசி தியரி தான் உண்மைங்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்ப அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா? அப்ப அவர் புத்திசாலியான்னு கேட்டா கிளிஃபோர்டுடைய பார்வையில கண்டிப்பா கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் செஞ்சது இவருடைய பார்வையில எபிஸ்டமிக் கிரைம். ஏன்னா எவிடன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி நம்பினாரு? ஒன்னு பயத்துல நம்பி இருக்கணும், இல்லனா யாரோ சொன்னதை குருட்டுத்தனமா நம்பி இருக்கணும். ஒருவேளை அவர் நம்பினது பொய்யா இருந்திருந்தா அவர் தன்னுடைய குழந்தைக்கு ஊசி போடாம விட்டதுனால அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அதனால போதுமான ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்தை நம்புறதுங்கிறது லாட்டரி சீட் வாங்குற மாதிரி. லாட்டரியில ஜெயிச்சதுனால மட்டுமே லாட்டரி வாங்குறது புத்திசாலித்தனமான முதலீடு ஆயிடாது. அதே மாதிரி தான் அன்னைக்கு இருந்த அறிவியல் ஆதாரங்களை நம்பி ஊசி போட்டவங்க 10 வருஷம் கழிச்சு இது தப்புன்னு தெரிய வந்தாலும் அவங்க செஞ்சது எபிஸ்டமிக்கலி ரெஸ்பான்சிபிளான விஷயம் தான். இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஊசி போட்டதுனால குழந்தைகள் பாதிக்கவே பட்டிருந்தாலும் அவங்க செஞ்சது மாரலி சரியானது தான். ஏன்னா கிளிஃபோர்டை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் ட்ரூத்தை பத்தி நம்மால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதற்கு மாறா நம்மால என்ன பண்ண முடியும்னா, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நம்ம கிட்ட இருக்கிற மிகச்சிறந்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒருவேளை நாளைக்கு புது ஆதாரம் கிடைச்சா நம்முடைய முடிவை மாத்திக்க வேண்டியதுதான். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் இல்லாத ஒரு உண்மையை நம்புறதை விட எவிடன்ஸால ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஏத்துக்கிறது தான் எபிஸ்டமிக்கலி நியாயமானது. ஏன்னா ஒரு உண்மையா பொய்யாங்கிற டிபேட்டுக்கே போல அதற்கு மாறா எவிடன்ஸை பார்த்து நம்புங்கன்னு கன்க்ளூட் பண்றாரு. இப்ப இவர் சொல்ற நோ எவிடன்ஸ் நோ பிலீஃப்ங்கிற ஆர்குமெண்ட்டை பார்த்தா அது ஒரு கோணத்துல லாஜிக்காவும் சரியாவும் தோணும். ஆனா இந்த ரூலை நம்முடைய வாழ்க்கையில அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சா சில சிக்கல்களும் வரும். உதாரணத்துக்கு இந்த உலகத்துல சயின்டிபிக் எவிடன்ஸே இல்லாத ஆனா கோடிக்கணக்கான மக்கள் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு, அதுதான் கடவுள் நம்பிக்கை. அப்ப கிளிஃபோர்டு சொல்ற எபிஸ்டமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி படி பார்த்தா கடவுளை நம்புறது மிகப்பெரிய தவறாங்கிற கேள்வி உருவாகும். ஏன்னா எவிடன்ஸ் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ப கூடாதுன்னா கடவுளையுமே யாரும் நம்ப கூடாது. ஆனா மனிதர்களுடைய சைக்காலஜிங்கிறது அப்படி வேலை செய்யறது இல்ல. இப்ப இந்த இடத்துல தான் வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற மாபெரும் அறிஞர் உள்ள வராரு. இவர் யாருன்னா மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட். இவரை ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜின்னு கொண்டாடுவாங்க. ஏன்னா இவர் எழுதின பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜிங்கிற புத்தகம் தான் அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லயே அடிப்படை புத்தகமா இருக்கும். ஆக்சுவலி இவர் தான் அந்த காலத்துல வெறும் தியரியா மட்டும் இருந்த சைக்காலஜிக்கல் கான்செப்ட கிரவுண்ட் ரியாலிட்டில அப்ளை பண்ணி பார்த்தாரு. சோ வரலாற்றுல இவருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு. சோ இவர் என்ன பண்றாருன்னா, கிளிஃபோர்டுடைய எத்திக்ஸ் ஆஃப் பிலீஃப்ங்கிற கட்டுரையை படிச்சு பார்த்துட்டு அதற்கு பதிலளிக்கிற விதமா தி வில் டு பிலீவ்ங்கிற கட்டுரையை எழுதுறாரு. இதுல இவர் என்ன கிளைம் பண்றாருன்னா, வாழ்க்கையினுடைய சில தருணங்கள்ல போதுமான எவிடன்ஸ் வர வரையும் காத்திருந்தா அப்படி காத்திருக்கிறதே தவறா போய் முடியும். சோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில எவிடன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காம உடனடியா முடிவுகளை எடுக்கணும்னு இவர் வலியுறுத்துறாரு. அப்ப இவர் சொல்ற தி வில் டு பிலீவ் உடைய மைய கருத்து என்னன்னா, சில உண்மைகளை நாம நம்பினா மட்டும்தான் அது உண்மைகளாகவே உருவெடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலையில நீங்க ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை தாண்டி குதிக்கணும்னு வச்சுக்குவோம். என்னால குதிக்க முடியும்னு நீங்க நம்பினா மட்டும்தான் உங்க உடம்புக்குள்ள அதற்கான சக்தியும் உங்களுடைய மனசுக்குள்ள அதற்கான தைரியமும் உருவாகும். அதன் விளைவா நீங்க முயற்சி எடுத்து அந்த பள்ளத்தை தாண்டி உயிர் பிழைப்பீங்க. ஆனா நான் குதிச்சு தப்பிப்பேங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல, அதனால நம்ப மாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்து இருந்தா உங்களால தப்பிக்கவே முடியாது. இப்ப அதே மாதிரி தான் ஒருத்தங்களை காதலிக்கும் போதும் சரி, ஃப்ரெண்ட் ஆக்கும் போதும் சரி, இவங்க என்ன ஏமாத்த மாட்டாங்கங்கிற ஃபெய்த்தை முதல்ல வைக்கணும். அப்படி வைக்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த உறவை அழகாவே மாத்தும். சோ எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்புவேன்னு நினைச்சா அந்த இடத்துல அந்த உறவே ஃபார்ம் ஆகாது. சோ அப்ப சுருக்கமா சொல்லணும்னா, எவிடன்ஸ் இல்லாத இடங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்திக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நம்புறதுக்கான முழு உரிமையும் மனிதர்களுக்கு இருக்கு. அதுதான் வில் டு பிலீவ். இப்ப இங்க நம்புவதற்கான உரிமை நமக்கு இருக்குன்னு சொன்ன உடனே எவிடன்ஸ் இல்லாம எதை வேணாலும் நம்பலாமா அப்படிங்கிற கேள்வி உருவாகும். அதுக்கு தான் வில்லியம் ஜேம்ஸ் தெளிவான ஒரு ஃபில்டர் கொடுக்கிறாரு. என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்க வேண்டிய ஒவ்வொரு முடிவும் ஒரு சில கேட்டகரிக்குள்ள வரும். அதுல எந்த முடிவுலாம் ஜெனியூன் ஆப்ஷன்ங்கிற கேட்டகரிக்குள்ள வருதோ அது எல்லாத்தையும் எவிடன்ஸ் இல்லாம நம்ம நம்பலாம் அப்படின்னு ஒரு கிளைம் பண்றாரு. இப்ப இந்த ஜெனியூன் ஆப்ஷனை லைவ் ஆப்ஷன், ஃபோர்ஸ்ட் ஆப்ஷன், மொமெண்டஸ் ஆப்ஷன் 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு. இந்த 3 கண்டிஷனையும் எதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுதோ அது எல்லாமே ஜெனியூன் ஆப்ஷனா வரும். அப்படிப்பட்ட முடிவுகளை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நம்புவதற்கான உரிமை நமக்கு இருக்குன்னு அவர் சொல்றாரு. சோ நம்ம அந்த 3 கேட்டகரியுமே கொஞ்சம் ஷார்ட்டா பாத்துறலாம். முதலாவதா லைவ் ஆப்ஷன் வெர்சஸ் டெட் ஆப்ஷன். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நம்பணும்னா அது உண்மையிலேயே உங்களுடைய மனதுக்கு சாத்தியமான விஷயமா இருக்கணும். உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த கேள்வி யாருக்கு ரெலவென்ட்னா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவருக்கு தான் ரெலவென்ட். சோ அவருக்கு அது ஒரு லைவ் ஆப்ஷன். அதற்கு அப்பாற்பட்டு ஃபாரின் போறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லாதவருக்கு அது ஒரு டெட் ஆப்ஷன். அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது தொழில் தொடங்கணும்னு உள்நோக்கம் இருக்கிறவருக்கு தான் லைவ் ஆப்ஷன். ஆனா அதற்கு மாறா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போறேன்னு படிச்சிட்டு இருக்கிறவருக்கு அது ஒரு டெட் ஆப்ஷன். சோ ஜேம்ஸ் உடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு நம்பிக்கைங்கிறது உங்க மனசை பொறுத்த வரைக்கும் உண்மையா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் அது டிபேட்டுக்குள்ளேயே வரணும். இல்லன்னா அது தானாவே நம்முடைய கவனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா போயிடும். அப்ப இதை வச்சு பார்த்தா ஒரு ஹிந்துவோ, கிறிஸ்டியனோ,
இஸ்லாமியரோ அவங்களுடைய கடவுளை நம்புறதுங்கிறது அவங்களுக்கு இருக்கிற ஒரு லைவ் ஆப்ஷன். ஏன்னா அது அவங்களுடைய கல்ச்சர்ல வாழ்வியல்ல ஊறி போன விஷயம். ஆனா திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்க கிரீக் கடவுளான ஜியஸ் வணங்குறீங்களான்னு கேட்டா அது அவங்களுக்கு டெட் ஆப்ஷன். ஏன்னா அதை நம்புறதுக்கான எந்த ஒரு சென்ஸுமே அங்க கிடையாது. அது அவருக்கும் அவருடைய வாழ்வியலுக்கும் சுத்தமா தொடர்பே இல்லாத ஒரு விஷயம். ஆனா இதே அமேசான் காட்டுக்குள்ள வாழ்ற ட்ரைபல் மக்களுக்கு ஜீசஸோ அல்லாஹ்வோ சிவனோ ஒரு டெட் ஆப்ஷன். ஏன்னா அவங்களுடைய மைண்ட்ல அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கூட அவங்களுக்கு தோணாது. சோ அவங்க அந்த ஆப்ஷனை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போ இதே ரெண்டாவதா ஃபோர்ஸ்ட் ஆப்ஷன் வெர்சஸ் அன்ஃபோர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு முடிவை வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு எடுத்தே ஆகணும், மிடில் கிரவுண்ட்ல நிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை உருவானுச்சுன்னா அது ஃபோர்ஸ்ட் ஆப்ஷன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ஈவினிங் 5 o'clock நீங்க இந்த வேலையில ஜாயின் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கன்னு ஹச்சா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நீங்க இந்த இடத்துல ஒன்னு ஜாயின் பண்றேன்னு சொல்ல முடியும், இல்லன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும். ரெண்டு பக்கமும் இல்லாம மிடில் கிரவுண்ட்ல நிக்க முடியாது. ஏன்னா நீங்க பதிலே சொல்லாம அமைதியா இருந்தாலும் அது 5 மணிக்கு மேல ரிஜெக்ட் பண்ணதா தான் கணக்குல எடுத்துக்கப்படும். சோ சில முடிவுகளை நம்மால தள்ளி போடவே முடியாது, அது எல்லாமே ஃபோர்ஸ்ட் ஆப்ஷன்ல வரும். ஆனா நீங்க இன்னைக்கு ரெயின் கோட் போடுறீங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு மழை வந்தா போட்டுக்கிறேன்னு நீங்க அந்த முடிவை தள்ளி போடலாம். ஏன்னா இங்க ரெயின் கோட் போட்டே ஆகணுங்கிறது கட்டாயமானது கிடையாது. அதனால மழைங்கிற எவிடன்ஸை பார்த்துட்டு கூட நம்மால அந்த முடிவு அப்புறமா எடுக்க முடியும். அப்ப இதன் அடிப்படையில் பார்த்தா கடவுளை நம்பணுமா வேணாமாங்கிறது ஃபோர்ஸ்ட் ஆப்ஷன் வில்லியம் ஜேம்ஸ் கிளைம் பண்றாரு. ஆனா நாம ஒரு கேள்வி கேட்கலாம், என்னன்னா கடவுள் இருக்கிறாருன்னு ஒருத்தர் சொன்னா அவர் ஒரு தீயிஸ்ட், கடவுள் இல்லன்னு ஒருத்தர் சொன்னா அவர் ஒரு ஏத்திஸ்ட், ஆனா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு ஒருத்தர் சொன்னா அவர் ஒரு ஆக்னோஸ்டிக். இப்போ இந்த மூணாவது கேட்டகரி ஒரு மிடில் கிரவுண்ட் மாதிரி இருக்குதுன்னு நம்ம வில்லியம் ஜேம்ஸ் கேட்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கடவுளை பற்றி எனக்கு தெரியலன்னு ஒருத்தர் முடிவை தள்ளி போட்டாலும் பிராக்டிகலா கடவுளை நம்புறதன் மூலமா வரக்கூடிய அனுபவங்களை அவர் இழந்துடுறாரு. அப்ப தெரியலன்னு அமைதியா இருக்கிறதும் கடவுள் இல்லன்னு சொல்றதும் நடைமுறையில ஒண்ணுதான். சோ ஒரு ஏத்திஸ்டுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒரு ஆக்னோஸ்டிக்குடைய வாழ்க்கை முறையுமே இருக்கும். அப்ப ரியல் டிஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா கடவுளை நம்புறாரா இல்லையாங்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. அவர் முடிவை எடுக்காத வரைக்கும் அவர் ஒரு ஏத்திஸ்டுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. சோ அங்க மிடில் கிரவுண்டே கிடையாது, அது ஒரு ஃபோர்ஸ்ட் ஆப்ஷன் தான். இப்போ மூணாவதா மொமெண்டஸ் ஆப்ஷன் வெர்சஸ் ட்ரிவியல் ஆப்ஷன் ஒரு கேட்டகரி கொடுக்கிறாரு. இது என்னன்னா ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு ஆழமான ஒரு விஷயமா இருந்தா அது மொமெண்டஸ் ஆப்ஷன். அப்படி இல்லன்னா அது ட்ரிவியல் ஆப்ஷன். உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு என்ன சட்டை போட போறீங்கங்கிற கேள்வி உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றாது. சோ அதனால அது ஒரு ட்ரிவியல் ஆப்ஷன். ஆனா கடவுளை நம்புறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய மொராலிட்டி, நீங்க உலகத்தை பார்க்குற விதம்னு எல்லாத்தையுமே மாத்திடும். அதனாலதான் கடவுளை நம்புறவங்க வாழ்க்கையிலையும் நம்பாதவங்க வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸை பார்க்க முடியும். கடவுளை நம்புறவங்களுக்குள்ளேயுமே எந்த கடவுளை நம்புறாங்கிறத பொறுத்து வித்தியாசங்களை பார்க்க முடியும். ஏன்னா கடவுளுங்கிற ஐடியா ஒருத்தருடைய வெளிப்புற தோற்றத்திலிருந்து உள்ளார்ந்த சிந்தனைகளை மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. சோ கடவுள் நம்பிக்கைங்கிறது மொமெண்டஸ் ஆப்ஷன்ல தான் வரும். சோ அப்ப இதுதான் அவர் கொடுத்த ஜென்யூன் ஆப்ஷனுக்கான 3 கண்டிஷன். சோ அவர் எவிடன்ஸ் இல்லாம எல்லாத்தையுமே நம்புங்கன்னு அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. அதற்கு மாறா அவர் இந்த ஜென்யூன் ஆப்ஷன்ங்கிற ஃபில்டர் கொடுக்கிறாரு. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு எவிடன்ஸ் இல்லாம இருந்தும் அது நமக்கு லைவ் ஆப்ஷனாவும் ஃபோர்ஸ்ட் ஆப்ஷனாவும் மொமெண்டஸ் ஆப்ஷனாவும் இருக்குதோ அந்த விஷயத்தை எவிடன்ஸே இல்லாம நம்புறதுக்கு நமக்கு முழு உரிமையும் இருக்குதுங்கிறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி வரும், என்னன்னா ஒருவேளை ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதையும் நம்ம எவிடன்ஸே இல்லாம நம்பலாமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா வில்லியம் ஜேம்ஸ் உடைய பார்வையில் அப்படி நம்ப கூடாது. இது ஏன்னு புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு இடத்துல குண்டு வெடிக்க போகுதுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்குவோம். இப்ப போலீஸ் முன்னாடி இருக்கிறது ஒரு லைவான ஃபோர்ஸ்டான மொமெண்டஸான ஒரு ஆப்ஷன். ஏன்னா குண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால அது ஒரு லைவ் ஆப்ஷன். இதுல உடனே ஆக்ஷன் எடுத்தாகணும், இந்த முடிவை தள்ளி போட முடியாது, அதனால இது ஒரு ஃபோர்ஸ்ட் ஆப்ஷன். இது பல பேருடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இது ஒரு மொமெண்டஸ் ஆப்ஷன். சோ இந்த 3 கண்டிஷனையும் அந்த கால் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால அது ஒரு ஜென்யூன் ஆப்ஷன். சோ இப்ப போலீஸ் அந்த போன் காலை முழுமையா நம்பணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இங்க தான் நம்ம ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்புறதுங்கிறது வேற, பரிசோதிக்கிறதுங்கிறது வேற. வில்லியம் ஜேம்ஸ் நம்புவதற்கான உரிமையை பத்தி தான் பேசுறாரு. ஆனா ஒரு விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு பிலாசபரும் தேவையில்ல. சோ போலீஸ் அந்த வெடிகுண்டு இன்ஃபர்மேஷனை நம்ப வேண்டிய அவசியம் இல்ல, அதற்கு மாறா அதை ஒரு சந்தேகமா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா விசாரிக்கலாம். அப்போ ஒரு கான்ஸ்பிரசி தியரியுமே இதே மாதிரி தான். அதுல உங்களால எவிடன்ஸை தேட முடியும், விசாரிக்க முடியும், மாற்று விளக்கங்களை வச்சு டெஸ்ட் பண்ண முடியும். இதை எடுத்துட்டு வந்து வில்லியம் ஜேம்ஸ் உடைய ஃபில்டர்ல ஃபிட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் இதை சயின்டிபிக் விஷயங்களுக்கோ எவிடன்ஸை தேடக்கூடிய விஷயங்களுக்கோ கொடுக்கல. அதற்கு மாறா இதை எக்ஸிஸ்டென்ஷியல் சாய்ஸஸ், அதாவது கடவுள் நம்பிக்கை, காதல், நட்பு, இது போன்ற சயின்ஸால முழுமையா டீல் பண்ண முடியாத விஷயங்களுக்கு மட்டும் தான் இதை கொடுத்தாரு. சோ எங்கெல்லாம் ஒரு விஷயத்தை சயின்டிபிக்கா செக் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கிளிஃபோர்ட் சொன்ன எவிடன்ஸ் ஆர்குமெண்ட் தான் செல்லுபடியாகும். எங்கெல்லாம் சயின்டிபிக் எவிடன்ஸை தேடி கண்டுபிடிக்க முடியாதோ அங்க மட்டும் தான் வில்லியம் ஜேம்ஸ் உடைய ஆர்குமெண்ட் செல்லுபடியாகும். அதனால வில்லியம் ஜேம்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை எவிடன்ஸே இல்லாம நம்புறதுங்கிறது அவர் சொன்ன தத்துவத்தை கொஞ்சம் திரிக்கிற மாதிரி ஆயிடும். சோ நம்ம இவ்வளவு நேரம் கிளிஃபோர்ட் மற்றும் வில்லியம் ஜேம்ஸ் உடைய ஐடியாவை கொஞ்சம் டீடைலா பார்த்திருக்கோம். இந்த வீடியோவுடைய நோக்கம் கான்ஸ்பிரசி தியரியை நம்பாதீங்கன்னு பொத்தாம் பொதுவா சொல்றது கிடையாது. அப்படி சொல்றதா இருந்தா அதை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதற்கு மாறா நான் எதை எய்ம் பண்ணிருக்கேன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை நம்புறோம். அது அரசியலா இருக்கலாம், மதமா இருக்கலாம், அறிவியலா இருக்கலாம்.
இருக்கலாம். நாம எதை நம்பினாலும் அதை நான் எதன் அடிப்படையில் நம்புறேங்கிற எபிஸ்டமிக் ரெஸ்பான்சிபிலிட்டியை வளர்த்துக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. அந்த தியரி உண்மையா அல்லது நம்ம பார்க்குற ரியாலிட்டி உண்மையா அப்படிங்கிற குழப்பமும் இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவில் நாம உறுதியா நிக்கிறதுக்கு ஒரு காமன் கிரவுண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய தேடல். அந்த வகையில் கிளிஃபோர்டு மற்றும் வில்லியம் ஜேம்ஸுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்குள்ள எழும்புகிற கேள்விகளையும் கீழே ஷேர் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.